அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். NILP மையங்கள் செயல்படும் பள்ளிகள் உங்களுடைய கற்போர் விவரங்களை உள்ளீடு செய்ய வேண்டும். அதற்கு முதலில் TNSED ஆப்பை ஓப்பன் செய்து உங்களுடைய பள்ளியின் யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை டச் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஏர்டு லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஆட் வாலண்டியர் டீட்டெயில்ஸ், சேவ்டு டீட்டெயில்ஸ் இது மாதிரி விவரங்கள் இருக்கும். நம்ம முதல்ல கற்போர் விவரங்களை உள்ளீடு செய்வதற்கு ஆட் லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத டச் பண்ணி அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் உள்ளீடு செஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாலண்டியர் டீட்டெயில்ஸை நீங்கள் உள்ளீடு செய்வதற்கும் நீங்கள் இதே முறையை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் அதில் சேவ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உள்ளீடு செய்த விவரங்களை பார்ப்பதற்கு சேவ்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த விவரங்கள் உள்ளீடு செய்தீர்களோ அந்த விவரங்கள் இதில் இருக்கும். சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த நேமுக்கு நேராக இருக்கிற க்ரீன் சிம்பிள் டச் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் தப்பாக அடிச்சிட்டிங்க அப்படின்னாலுமே இதில் நீங்கள் சேவ் செய்து கொள்ளலாம். ஸோ இது மாதிரி எளிமையாக லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் வாலண்டியர் டீட்டெயில்ஸ் நீங்கள் உள்ளீடு செஞ்சுக்கோங்க. இது உள்ளீடு செய்த பிறகு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய எமிஸ் வெப்சைட்குள்ளே கூகுள்குள்ளே எமிஸ் வெப்சைட் இருக்கும். ஸோ எமிஸ் வெப்சைட்குள்ளே உங்களுடைய யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த 3 டாட்ஸ் சிம்பிள்ஸை டச் பண்ணுங்கள். அதில் NILP அப்படின்னு மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் TNSED ஆப்பில் டைப் செய்த லேர்னர்ஸ் விவரம் அண்டு வாலண்டியர் விவரம் இதில் இருக்கும். லேர்னர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை டைப் பண்ணீங்களோ அவங்களுடைய விவரம் இருக்கும். வாலண்டியர் லிஸ்ட்டில் யார் வாலண்டியராக போட்டிருந்தீங்களோ அவங்களுடைய விவரம் இருக்கும். ஸோ இந்த வாலண்டியர் நேமுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா உங்கள் வாலண்டியரோட லேர்னர்ஸை மேப் பண்ணி விடுறதுக்கான ஒரு முறைகள். இதை நம்ம மேப் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ப்ராசஸ் நமக்கு உள்ளே போகும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மேப்புங்கிற பட்டனை டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு யாரை நீங்கள் வாலண்டியர்ஸ் டைப் பண்ணீங்களோ அவங்களுடைய லிஸ்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் அப்படிங்கிற பட்டன் கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸை நம்ம மேப் பண்ணுறதுக்காக அந்த பாக்ஸ் ஒவ்வொன்றத்தையும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது உங்கள் வாலண்டியரோட லேர்னர்ஸோட நேம் மேப் ஆகி இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் வந்துடும். இப்போது இந்த லேர்னர்ஸ் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த லேர்னர்ஸ்க்கு நேராக மேப்டு வாலண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு யார் நீங்கள் வாலண்டியரை மேப் பண்ணியிருந்தீங்களோ அவங்களோட நேம் இதில் வந்திருக்கும். ஸோ இது மாதிரி எளிய முறையில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள் வாலண்டியரை லேர்னர்ஸோட மேப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.